அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே வச்சுக்கலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 19ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாள் அப்படின்னாவே சிறப்பு வாய்ந்தது தான். இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியானது இருக்குது. இந்த பஞ்சமி திதியை நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் இந்த வசந்த நவராத்திரிங்கிறது வருடத்தில் 2 முறை வருங்க. ஒன்று புரட்டாசியில் வரும், அடுத்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் வரும். ஏன்னா இந்த புரட்டாசிங்கிறது மழைக்கால ஆரம்பம், அதே போல் பங்குனிங்கிறது வெயில் கால ஆரம்பம். அப்போது இந்த மாதங்களில் நமக்கு எதுவும் உடல் தொற்று நோய்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நவராத்திரி வழிபாடு செஞ்சோம். அப்படிங்கும்போது நம்ம கூடவே இருந்து அம்பிகை நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நவராத்திரியானது உருவாச்சு. அதன்படி பார்க்கும்போது மார்ச் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 9 நாட்கள் இந்த வசந்த நவராத்திரி இருக்குங்க. இதில் இந்த 5ஆவது நாள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரியதாக கருதப்படுது. முதல் 3 நாட்கள் அம்பிகைக்கு, அடுத்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு, அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மேலும் இந்த சமயத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் கொலுவில் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் அது கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இன்னைக்கு சக்தி வாய்ந்த நாளை இருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு பணவசிய குளியல் முறை குறித்து நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒருவேளை இன்றைக்கி அந்த வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது இன்றைக்கி இரவுக்குள்ளே கழுவிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து செம்பருத்தி பூவை வச்சு ஒரு பரிகாரம், அடுத்து கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம், அடுத்தது இந்த நாளில் 5 மணியிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றுங்க. அதை ஏற்றுவதன் மூலமாக செல்வ செழிப்பும் அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும், சொந்த வீடு அமையும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5 வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். இவை தவிர இரவு 8 to 9 மணிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு குறிப்பிட்ட திசையில் வீசுங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன். இப்போ நான் சொன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இன்னொன்று நமக்கு டைம் இருக்குது. நாளை அதிகாலை 4 மணி வரைக்கும் நமக்கு வசந்த பஞ்சமி திதி இருக்குது. அதனால் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக செய்யலாம். ஒருவேளை உங்களால் எந்த பரிகாரமுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை மனசு சரியில்லை, இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன்னால் உங்களால் எந்த பரிகாரமும் இனிமேல் பார்த்தாலும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை மட்டும் செஞ்சுருங்க. நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான நாட்களில் வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்ய முடியலனா இறுதியாக ஒரு வாய்ப்பு சொல்லுவேன் இல்லையா, அதை செஞ்சிங்கனாவே போதும். இன்றைக்கி நீங்கள் வழிபாடு பரிகாரம் செஞ்சுருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு முறை குறித்து தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே தாராளமாக செய்யலாம். இல்லை இரவு நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் முழிச்சிட்ருப்பீங்களோ அத்தனை மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. கண்டிப்பாக க்ரீன் கலர் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் கலரில் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப லக்கு. க்ரீன் இல்லைங்கும் போது நீங்கள் ரெட் கலர் பயன்படுத்திக்கலாம், அதுலேயும் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் பண தேவைக்குன்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பச்சை நிறமே யூஸ் பண்ணுங்கள். பணம் தவிர மற்ற கோரிக்கையும் இருக்குது அப்படின்னா ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 5ங்கிற எண் பார்த்திங்கன்னா அதிக எனர்ஜூட்டப்பட்டதாக இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பஞ்சமி திதி. பஞ்சமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5ஆவது திதி. அடுத்தது இன்றைக்கி புதன்கிழமை, புதன் பகவானுக்கு உரிய நாள், அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அடுத்தது இது வாராகியம்மன் வழிபாட்டிற்கு உரிய நாள். வாராகியம்மன் அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருக்கக்கூடிய அன்னை. அப்போ இங்கே 5ங்கிற நம்பர் ஹைலைட்டடாக இருக்குது. மேலும் இந்த 5 ரூபாயை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோன்னா அபரிமிதமான பணவரவு ஏற்படும். ஏன்னா இது குபேரருக்கு உரியது. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவி நல்லா தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது, இப்போ நான் ஒரு சில பொருட்கள் சொல்கிறேன். இதில் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கலரில் பட்டாணி இருக்கும் இல்லையா, அது பச்சை பட்டாணியாக இருந்தாலும் சரி, காஞ்சி போன நிலையில் இருந்தாலும் சரி, இது மாதிரி பட்டாணி, க்ரீன் பீஸ்,
இது இருந்தது அப்படின்னா ஒரு 5ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பச்சை பயிறு. பச்சை பயிறு பார்த்திங்கன்னா கிரீன் கிராம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். புதன் பகவானுக்கு உகந்த தானியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து வீட்டில் இருந்ததுன்னா இது ஒரு 5ங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போது அவரைக்காய் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அவரைக்காயில் அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த விதைகள் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு 5 எடுத்துக்கோங்க. சரி, இது போல் பொருட்கள் இல்லை அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு செடி இருக்கும் இல்லையா, அதனுடைய இலைகள் வந்து நீங்கள் பறிச்சுக்கோங்க. செம்பருத்தி இலையோ மல்லிகைப்பூ செடி இலையோ இல்லை மாதுளம் இலையோ ஏதாவது ஒன்று 5ங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து அந்த இலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே டஸ்ட்டெல்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து தொடச்சிக்கோங்க. மற்ற தானியங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு பண்ண தேவையில்லை. இப்போ இவ்வளோ தான் நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு நீங்கள் பெட்ரூமில் உட்காந்தாலும் சரி, ஹாலில் உட்காந்தாலும் சரி, பால்கனியில் உட்காந்தாலும் சரி, உங்கள் மனசை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணீர் குடிங்க. இப்போ இந்த பொருட்களை எல்லாம் கீழே வச்சுட்டு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க. இதன் மூலமாக கைகளில் உள்ள சக்கராஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த சுண்டு விரலுக்கு கீழே கரெக்டாக நேராக மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல நீங்கள் 517 அப்படிங்கிற க்ரீன் தாராவுக்கு உரிய நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த க்ரீன் தாரா பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தேவதை. இவங்களை பற்றி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பதிவுகளாகட்டும், ரீசன்ட் டேஸில் ஆகட்டும் நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். தன்னை யார் உதவிக்கு அழைச்சாலும் உடனே ஓடி வந்து உதவி செய்வாங்க. நம்மளை யாராவது உதவிக்கு கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கக்கூடியவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, அது என்ன பர்டிகுலராக இன்றைக்கி அவங்கள நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய நேரம் பார்க்கும்போது பச்சை. இப்போ க்ரீன் தாராங்கிறவங்களும் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்துக்கு உகந்தவங்க. மேலும் இன்றைக்கி அவங்களுக்கு உரிய இந்த 517 அப்படிங்கிற சேர்க்கை இந்த நாளில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமையாச்சா, புதன் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது 5. அடுத்தது 1ங்கிற நம்பர் எப்படி வருதுன்னா, இன்றைக்கி பங்குனி மாதத்தில் 19ஆம் தேதி. இதில் வர 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ங்கிற நம்பர் வந்து கிடைக்கும். அதில் 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ங்கிற நம்பர் வந்து கிடச்சிரும். அடுத்தது 7ங்கிற நம்பர். இந்த வருடமானது 25வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 5 7ன்னு கிடச்சிருது. அதனால தான் இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே 517 அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. இப்போ இதே கையில் அந்த பச்சை பயிரோ இல்லை பட்டாணியோ எது எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. கூடவே 5 ரூபாயும் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு வந்து எது வந்து நிறைவேறணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ஒரு இன்டென்ஷனை மட்டும் இங்கே முன்வைங்க. எனக்கு வந்து ஒரு 3 லட்சம் பணம் வேணும், 5 லட்சம் பணம் வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், சொந்தமாக வீடு வேணும், இந்த மாதிரி என்ன கோரிக்கை வேணும் அதை வந்துட்டு நீங்கள் இது உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார வந்துட்டு நீங்கள் க்ரீன் தாராவை நினச்சிட்டு கேளுங்க. ஒரு நிமிடம் அப்படியே அது நடந்துட்ட மாதிரி கற்பனையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இந்த பொருட்களை உங்களுடைய தலகாணிக்கடியில் இரவு முழுக்க வச்சுட்டு தூங்குங்க. பில்லோ வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்க்கடியிலையோ பெட்டுக்கடியிலையோ வச்சுட்டு தூங்குங்க. மொத்தத்தில் இன்றைக்கி இரவு முழுவதும் உங்கள் தலைக்கடியில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயும் இப்போ இந்த நம்பர் கையில் எழுதிங்க பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா டார்க்காக எழுதிட்டீங்க அப்படிங்கும்போது காலையில் எழுந்து பார்த்தாலும் நல்லா வந்து தெரியும். இப்படி கண் விழிக்கும் போது அந்த 517 அப்படிங்கிற நம்பர் பார்த்த மாதிரியே கண் விழிங்க. அதே போல் உங்களுடைய பில்லோவை தூக்கிட்டு அதுக்கு அடியில் இருக்கிற அந்த 5 ரூபாய் சொன்னேன் இல்லையா, அந்த 5 ரூபாயை நீங்கள் உங்கள் கண்ணால் பாருங்கள். காலையில் எழுந்த உடனே நாணயத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து அந்த பட்டாணி பச்சை பயிறு இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துடலாம். இலைகள் பயன்படுத்தி அப்படிங்கும்போது அது ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த விஷயத்தை இரவு தூங்குறதுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.